விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இந்த நாள் பணித்துறை நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 11, 12, 2 வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீர்களா அன்பான சகோதர சகோதரிகளே. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான வழிகாட்டக்கூடிய புத்தகம் இது. மீண்டும் அதை சொல்லுகிறேன். தேவன் இந்த வசனங்கள் வழியாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். அது எப்படிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அது விருப்பமே. அது ஆன்மீக விருப்பமாக இருக்கலாம், ஆவிக்குரிய விருப்பங்களாய் அல்லாத உலக சார்ந்த விருப்பங்களாயும் இருக்கலாம். இங்கே வேதம் சொல்லுகிறது, விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். இன்றைக்கு நீங்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய மனம் எதை நாடிக்கொண்டிருக்கிறது? எது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது? ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, சில நேரங்களில் பாருங்கள், சிலர் காத்திருக்கிற காரியம் நெடுங்காலமாய் காத்திருக்கிறதை போல இருக்கும். சில நேரங்களில் சிறிய நேரமாய் இருந்தாலும் கூட நெடுநேரமாய் காத்திருப்பது போல் இருக்கும். எப்பொழுது என்று சொன்னால், நாம் விரும்புகிற காரியத்தின் வலிமை அதிகமாய் இருக்கும் பொழுது, நாம் நேசிக்கும் பொழுது. நாம் ஒருவேளை பரலோக வாழ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நாம் நெடுங்காலமாய் அந்த பரலோக வாழ்வுக்கு காத்திருப்பது போல காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று காத்திருப்போம் என்று சொன்னால், அந்த விருப்பம் இருக்கும் பொழுது அது குறைந்த நாட்கள் தான் இருக்கும். ஆனால் நம்முடைய இருதயத்துக்கு நெடுங்காலம் போல இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருந்தவர்களுக்கும் இந்த இளைப்பாறுதல் வரும்பொழுது எப்படி இருக்கும்? ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை ஒப்பிடுகிறார் தெரியுங்களா? ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சம் மனிதன் முதலாவது இழந்த காரியம். இதை நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 பார்க்கலாம். மனிதன் தேவன் சொன்னதை மீறி பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு விலக்கி வைத்தது இந்த ஜீவ விருட்சத்தை. அந்த ஜீவ விருட்சத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது, அவன் என்றென்றைக்கும் உயிர் வாழும்படிக்கு செய்யக்கூடிய விருட்சம் அந்த பழம். நாம் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான ஜீவ விருட்சம் உங்களுடைய இதயங்களை யோசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். நாம் என்றென்றும் வாழ வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்கள் ஒவ்வொரு மனிதர்களும். மரணத்தை குறித்து பேசினால் அநேகருக்கு பிடிக்காது. மரணத்தின் காரியங்களை குறித்து விளக்கும் பொழுது அநேகருக்கு கோபம் வரும். ஏனென்று சொன்னால், மரணம் என்பது ஒரு பயங்கரமானது. அதை நம் ஆத்மா அறிந்ததனால்தான் அந்த ஆத்மா ஜீவனுக்காக இயங்குகிறது. நாம் என்றென்றும் வாழ வேண்டும். சாதாரண ஜீவனை அது இயங்கவில்லை, நித்தியமாக வாழக்கூடிய ஜீவனுக்காக இயங்குகிறது. சிரஞ்சீவியாய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள், நித்தியமாக நான் வாழ வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுதான் அந்த ஜீவ விருட்சம். அந்த ஜீவ விருட்சத்தை அடைந்தது போல் இருக்குமா ஒரு மனிதனுடைய நெடுநாள் காத்திருப்பு முடிவுக்கு வரும்பொழுது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான தேவன் நம்முடைய காரியங்களை, காத்திருத்தலை இந்த நாளிலே ஒழிய பண்ணி ஒரு முடிவை கொடுத்து ஒரு நல்லதொரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அதற்கு மேல் வசனத்தை வாசித்து விடுகிறேன். வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம். அதனுடைய அடுத்த காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். கைப்பாடாய், ஒரு பிரயாசத்தோடு. அப்போ நாம் விரும்புவது ஒரு பக்கம், அந்த விரும்புகிற காரியத்தை கைப்பாடாய் சேர்க்கிற ஒரு காரியம். வஞ்சனையால், குறுக்கு வழியாய் அல்ல, கைப்பாடா என்று சொல்லும் பொழுது பிரயாசப்படுகிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. அப்படி சேர்க்கிற பிள்ளைகள், அப்படி செய்கிற பிள்ளைகள் அவர்கள் விருத்தி அடைவார்கள், வளர்ச்சி அடைவார்கள். நாமும் இன்றைக்கு காத்திருக்கிற காரியங்களை அடைவதற்கு எந்த வகையை நாம் அணுகுகிறோம்? வஞ்சனையான வகையை அணுகிறோமா, இல்லை கைப்பாடாய், அதற்கு எதிர்ப்பதமான கைப்பாடா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நேரிய வழியிலே உழைத்து முன்னேற நினைக்கிற காரியம். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்கள். இந்த நாளிலே நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய செயல்பாடு என்னுடைய காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை முடிய வேண்டும் என்பதற்காக என் காத்திருப்பு இருக்கிறது. ஆனால் அதற்காக நான் செயல்படுகிறேனா? முதலாவது
எப்படி செயல்படுகிறேன்? வஞ்சனையாய் செயல்படுகிறேனா, கைப்பாடாய் செயல்படுகிறேனா என்பதை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், நாம் விருத்தி அடைவது மாத்திரமல்ல, ஜீவ விருட்சத்தை அடைந்தது போல நாம் விரும்பினது வரும். மகிழ்ந்து விருத்தி அடைவோம், கலிகூர்ந்து விருத்தி அடைவோம். ஜீவ விருட்சத்தை பெற்றுக்கொண்டது போல நாம் வாழப்போகிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் அலசி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேகர்கள் அநேக இடங்களுக்கு போவதனாலே, அநேக மனிதர்களை சந்திப்பதனாலே, அநேக காரியங்களை நம்முடைய ஆன்மீகமாய் செய்வதனாலே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை முடிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அது ஒருவேளை அப்படி கொடுக்கிற ஆலோசனைகள் உதவியாக இருக்கலாம். ஆனால் அந்த ஆலோசனையில் நாம் தான் செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது ஜீவ விருட்சத்தை அடைந்தது போல் இருக்கும். உடம்பு சரியில்லாத மகனுக்கு, பிள்ளைகளுக்கு மருத்துவர் மருந்தை எழுதி கொடுக்கிறார் என்று சொன்னால் அதை வாங்கி உட்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அன்பான சகோதரி சகோதரே, அதை வாங்கி பையில் வைத்திருக்குவோம் என்று சொன்னால் நமக்கு சுகம் வராது. ஆகவே இந்த நாளில் நாம் கேட்கக்கூடிய காரியங்களை எதை செயல்படுத்துகிறோம், எப்படி செயல்படுத்துகிறோம்? விருப்பம் இருக்கிறதா? அந்த விருப்பத்திற்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேனா? அந்த இயக்கத்தை நிறைவேற்ற நான் எந்த வழியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிப்போம் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையின நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கிற காரியம் சீக்கிரத்தில் முடிவுக்கு வரும். இதை விசுவாசிக்கிறீர்களா? இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்யலாமா? அன்பான பரலோக பிதாவே, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணுகிறது. அது விரும்பினதாக இருக்கும்பொழுது, அது எங்களுக்கு வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் சொன்னது உண்மை. நாங்கள் விரும்பின காரியங்களுக்கு நடக்கும்பொழுது மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கிறது. தகப்பனே, அதுக்கு உமக்கு பிரியமானதாக இருக்க, நீ விரும்புகிற வழியிலே காணப்பட, அதனால் அது விருத்தி அடைய, அது ஆசீர்வதிக்கப்பட சமூகத்தில் எங்களுடைய விருப்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமில்லாததை நாங்கள் விரும்பாதபடிக்கு என்னுடைய இருதயத்தை திருப்பும். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிறதை, தேவனே, நீங்கள் பிரியப்படுகிறதை விரும்புகிற பிள்ளைகள் நெடுங்காலமாய் காத்திருப்பாள்னு சொன்னால் அவருடைய இருதயத்தை கர்த்தாவே நீர் இளைப்பாறுதல் கொடுத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயம் இளைத்து போகிற நிலையில் இருக்கும் என்று சொன்னால் அதற்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து திடப்படுத்துவீராக. தகப்பனே, முத கரத்தில் ஒப்புடுக்கிறோம். சீக்கிரத்தில் அவள் விரும்பின காரியம் வரட்டும். அவள் எடுக்கிற பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதித்து அவள் விரும்பின காரியத்தை நீ கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவ விருட்சம் போல அவருடைய வாழ்க்கை மாறட்டும். மனித சமுதாயம் இழந்து போன ஜீவ விருட்சத்தை இயேசுவை நீர் எங்களுக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறீர். அதை போல நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்மண்டையிலே அனைத்தையும் பெற்றுக்கொள்ள, உம்மாலே நாங்கள் பெற்று வாழ எங்கள் கண்களை திறங்க சுவாமி, உதவி செய்யுங்க. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏக்கத்தோடு விருப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதில் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அவள் தேவையை சந்திப்பீராக. தேவனுக்கு சாட்சியாக நிறுத்துவீராக. பரலோக வாழ்வை, நித்திய ஜீவனை, ஜீவ விருட்சத்தை பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென்.